மிருகசீரிஷம், ஹஸ்தம், விசாகம், சதயம் இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் அல்லது உங்களை சம்மந்தப்பட்டவங்க இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா மேரேஜ் அலைன்ஸ் பார்க்குறப்ப நீங்கள் நான் சொல்கிற 4 ரூல்ஸில் ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் இருந்தால் கண்ணை மூடிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, என்னென்னா இதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கவங்கள இந்த 4 ரூலில் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 4 நான் சொல்கிற 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி பேர் இருந்தாலும், அதாவது இந்த மிருகசீரிஷம், ஹஸ்தம், விசாகம், சதயம் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 ரூலில் ஏதாவது ஒரு ரூல் கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்கவங்களுக்கும் இதுக்கப்புறம் பார்க்க போகிறவங்களும் அதே தான். ஸோ அதனால் இந்த 4 ரூலில் ஒரு ரூல் இருந்தால் நீங்கள் எந்த பொறுத்துமே பார்க்க தேவையில்லை, கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ரூல் நம்பர் 1, வரப்போகிற வரன் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி, பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த 8 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரமாக தான் இருப்பாங்க. இல்லை, செகண்ட் ரூல் கும்பம், துலாம் அல்லது கன்னி லக்னம். கும்ப லக்னம், துலாம் லக்னம், கன்னி லக்னம் இந்த 3 லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னமாக இருப்பாங்க. அல்லைனா வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னாதிபதி கும்பத்துலேயும், துலாம்லேயும், கன்னிலையும் இருப்பாங்க. ரைட்டுங்களா? தேர்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே சனி அல்லது சுக்கிரன் அல்லது ராகு இருப்பாங்க. இல்லைனா லக்னாதிபதியோட சனி அல்லது சுக்கிரன் அல்லது ராகு இருப்பாங்க. இது ரூல் நம்பர் 3. லாஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1-11 சம்பந்தம் இருக்கும், இல்லை 1-7 சம்பந்தம் இருக்கும், இல்லைனா 1-6 சம்பந்தம் இருக்கும். அதாவது எய்தர் சேர்க்கை அல்லது பார்வை, இல்லைனா இந்த காம்பினேஷனாக 1-6-7 இல்லை 1-6-11 1-7-11 இந்த மாதிரி சேர்க்கை அல்லது பார்வை இருக்கும். இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருக்கும். அந்த மாதிரி ஜாதகம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணுறதில்ல, நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணால் அது கண்டிப்பாக போய் மேரேஜில் போய் முடியும். சரிங்களா? இந்த ரூல் 100% 200% கான்ஃபிடெண்ட்டாக கன்ஃபார்மாக நடக்கிற விஷயம். நீங்கள் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி இந்த பார்வை, சேர்க்கை இதெல்லாம் பார்க்க தெரியலனா என்னை என்னை அப்ரோச் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.